Hi friends, welcome to free data analytics course. இன்னைக்கு நம்ம 45th day of data analytics courseல இருக்கோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Power BI end to end project. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது part 3, that is final part of our project. Last ரெண்டு previous classesலயும் data எப்படி analysis பண்றது, data எப்படி prepare பண்றது, transformation எப்படி பண்றது, dashboard எப்படி design பண்றது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we will talk about how to add integrity or navigation to our dashboard. So நம்மளோட Power BI project இதான் நீங்க first time பார்க்குறீங்க அப்படின்னா part 1, part 2 complete பண்ணிட்டு part 3 பாருங்க. So it will be easy for you. நீங்க ஒரு data analyst ஒரு data scientist ஆகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. Join in our WhatsApp community channel. அந்த சேனல்ல I will post the questions related to interview and also the interview details. So first நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we will check some filter here. இப்போ இந்த filter எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த filter நீங்க மூவ் பண்ணும்போது see what is going to happen. So இப்போ இந்த இடத்துல பாருங்க blank அப்படின்னு சொல்லி வருது. இந்த இடத்துல அதுக்கு ரிலேட்டடான latest monthோட waiting list வருது. ஓகேங்களா? Why it is showing blank? Because here we don't have data. ஓகேங்களா? Earlier than 2018க்கு முன்னாடி நமக்கு data இல்ல. That's why it is showing you the blank. But think ஒரு user perspectiveல இருந்து நீங்க இதை think பண்ணீங்க அப்படின்னா it doesn't looks good. கரெக்ட்டுங்களா? இந்த ஒரு blank அப்படின்னு காமிக்கிறது நல்லாவே இருக்காது. So what we can do here, instead of showing blank we are going to show it as 0. ஓகேங்களா? ரொம்ப solution சிம்பிளான விஷயம் தான். So நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு கொண்டு வரதுக்கு first நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்க மெஷரை கிளிக் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த கார்டுல நம்ம என்ன மெஷர் கிரியேட் பண்ணிருக்கோமோ அந்த மெஷரை கிளிக் பண்ணிக்கலாம். So நம்ம இங்க என்ன மெஷர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா PY latest month waiting list. இதுதான் நம்ம யூஸ் பண்ணிருக்க மெஷர். ஓகேங்களா? So I'll select this. So this is the formula. இப்போ இந்த ஃபார்முலால நம்ம ஒரு சின்னதா சிம்பிளா ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம். very simple. At last I am going to add plus 0. So now I am going to click enter. இப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்றத பாருங்க. பாத்தீங்களா? இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னு காமிக்குதா? Now we will show do the same for current month. ஓகேங்களா? I'll click this card. Okay, இந்த இடத்துல நம்ம என்ன மெஷர் யூஸ் பண்ணிருக்கோம்? latest month wait list யூஸ் பண்ணிருக்கோம். This is the card, right? So I'll select this. So at the end of the formula plus 0 add பண்ணிக்கோங்க. enter கொடுத்துக்கோங்க. So இப்போ இந்த archive data வந்து நீங்க increase பண்ணுங்க. Once again, see, let's see what is going to happen. Once again I'll minimize this. See, instead of 0 it is showing me the blank. Suppose இதையும் நீங்க minimize பண்ணி உங்களுக்கு data அந்த இடத்துல available இல்ல அப்படின்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு 0 அப்படின்றத காமிக்கும். So I'll make this full. So next வந்து case type filter. சப்போஸ் இப்போ இந்த ஃபில்டர்ல இருந்து நீங்க ஏதாவது செலக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ வில் செலக்ட் த டே கேஸ். இப்போ எல்லா சார்ட்டுமே என்ன ஃபில்டர் நம்ம இந்த இடத்துல என்ன செலக்ட் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்டையர் சார்ட்டுமே உங்களுக்கு ஃபில்டர் அவுட் ஆகணும். ஓகேங்களா? பட் எனக்கு இந்த இடத்துல நான் இங்க என்ன செலக்ட் பண்றேனோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு சார்ட் வந்து எனக்கு ஃபில்டர் ஆக வேண்டாம். பிகாஸ் இந்த பாட்டம் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் கேஸ் டைப் இது பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்பேஷன்ட்டும் டே கேசஸும் ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபில்டர் ஆயிருக்கு. இந்த இடத்துல அவுட் பேஷண்ட் ஃபில்டர் ஆயிருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபில்டர் டு ஹேவ் இம்பாக்ட் ஆன் திஸ் பாட்டம் வியூ. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எந்த ஃபில்டர்ல நீங்க இந்த சேஞ்சஸ் மேக் பண்ணுமோ அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. கோ டு த ஃபார்மேட் ரிப்பன். ஸோ இந்த இடத்துல எடிட் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் இன்ட்ராக்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா see here எல்லா சார்ட்லயுமே நமக்கு இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன்ஸ்க்குரிய ஐகான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதை பத்தி நம்மளோட ப்ரீவியஸ் பவர் பிஐ கிளாஸஸ்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னா நம்மளோட கிளாஸஸை பவர் பிஐ சீரீஸை கம்ப்ளீட்டா பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஐகான்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஐகான்ஸ் மூலமா நீங்க அந்த சார்ட்டோட இந்த ஃபில்டருக்கு இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபில்டருக்கும் இந்த சார்ட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு கிளிக் ஆன் திஸ் நன். ஓகேங்களா? சிமிலர்லி இந்த சார்ட்லயே எனக்கு கனெக்ஷன் வேணாம். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் திஸ் நன். see here இப்போ நீங்க என்ன ஒரு சேஞ்சஸ் செலக்ட் பண்ணாலுமே இந்த ஃபில்டர் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேவ் எனி சேஞ்சஸ் ஆன் திஸ் சார்ட். ஐ வில் டு இட். ஐ வில் செக் திஸ் இன்பேஷன்ட். ஸோ இப்போ பாருங்க இந்த சார்ட்ஸ்ல எல்லா சேஞ்சஸும் வருது. பட் ஹியர் we don't have any impact. I will check this outpatient. See here everything is changing but here we don't see any changes. So same இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா under the specialty name filter க்கும் நம்ம இதே ஆப்ஷன்
நம்ம பண்ண போறோம். So here if I select anything, see what is going to happen. So இதுலயே நமக்கு என்ன ஆகுது, பாட்டம் சார்ட்ல வந்து நமக்கு சேஞ்சஸ் ஆகுது. I'll select this. So இப்போ இங்க பாருங்க, ஒரு சில நம்ம இது செலக்ட் பண்ணும்போது இங்க நமக்கு கம்ப்ளீட்டா இந்த சார்ட் blank-ஆ இருக்கு. ஓகேங்களா? I will make another one selections. இப்பயும் இந்த இடத்துல blank-ஆ இருக்கு. So இந்த ஒரு டேஷ்போர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி blank-ஆ இருக்குது. It doesn't looks good. ஓகேங்களா? So I can do one thing. So நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல வந்து no data available அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் காமிச்சது அப்படின்னா it is looks good. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல blank-ஆ இருக்கிறதுக்கு பதிலா செலக்ட் பண்ணும்போது instead of blank இது இந்த இடத்துல என்ன காமிக்கும், no data available for this selection அப்படின்னு சொல்லி இது காமிச்சுச்சுன்னா இது வந்து கிளையண்ட்டுக்கு it is more easy to understand. எதனால இங்க blank-ஆ இருக்குன்றதுக்கு பதிலா அந்த இடத்துல டேட்டா இல்ல அப்படின்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. So how we can do this change? ஓகேங்களா? So இதுக்காக நம்ம புதுசா ஒரு மெஷர் கிரியேட் பண்ண போறோம். அந்த மெஷர் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். How we can create a new measure அப்படின்னா எந்த டேபிள்ல மெஷர் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டேபிள்ல இருக்கக்கூடிய 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. I'll click this and I'll click on this new measure. So இந்த இடத்துல நான் இதோட நேம் வந்து no selection left அப்படின்னு எடுத்துக்கிறேன். no selection நம்ம கொடுத்துக்குவோம். இதோட மெஷரோட நேம் which is equal to. So first நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா calculate ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா I want the sum. எதோட சம், எந்த டேட்டாவோட சம் வேணும் அப்படின்னா பேஷண்ட் டேட்டாவோட டோட்டலோடது வேணும். So I'll go with this patient data டோட்டலோட சம் வேணும். ஓகேங்களா? I'll close this. Second filter. ஓகேங்களா? இந்த சம்ல இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல inpatient and case type இருக்கு இல்லையா? So டே கேசஸும் inpatient இருக்கும். அப்படின்னா இந்த இடத்துல அவுட் பேஷண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்க கூடாது அப்படின்றதான் பேசிக்கான திங். ஓகேங்களா? So நான் இந்த இடத்துல ஃபில்டர் எப்படி கொடுக்க போறேன், I want the sum from the total. அது மட்டும் இல்லாம the case type should not be equal to outpatient. That is my filter here. So I'll type patient data ல இருந்து case type எடுத்துக்கோங்க. So here I'll take this case type and this case type should not be equal to outpatient. So outpatient quotationக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கோங்க. Close the quotations. So இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபார்முலாவை நான் ஸ்டாப் பண்ணேன். Suppose if I enter, what I'll get is blank result. ஓகேங்களா? So now new measure has been created. ஓகேங்களா? நோ செலக்ஷன் சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட விஷுவலைசேஷன் பெயின்ல இருந்து ஐ எம் கோயிங் டு செலக்ட் த கார்டு. ஸோ இன் திஸ் கார்டு ஐ வில் டிராக் திஸ் நோ செலக்ஷன். ஸோ ஹியர் இஸ் த கார்டு. இங்க பாருங்க. ஸோ இந்த கார்டு இப்போ நமக்கு என்ன காமிக்குது, blank அப்படின்னு காமிக்குது. பட் எனக்கு இந்த இடத்துல blankன்றது வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் blank I want to show no data is available for this selection. ஓகேங்களா? ஸோ now I will select that measure. So we will, in order to make that change, I am selecting it. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம், ஸோ now இந்த டோட்டல் இதையுமே நம்ம வந்து if அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள கொண்டு வர போறோம். ஸோ ஐ ரைட் ஹியர் ஸ்டார்டிங்ல if ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? if இந்த இடத்துல ifல வந்து நம்மளோட லாஜிக்கல் டெஸ்ட் என்னவா இருக்கும், இஸ் பிளாங்கா இருக்கான்னு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ if நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போறது இஸ் blank அப்படின்றது. ஓகேங்களா? இஸ் blank அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு பிளாங்கா இப்போ வந்து என்ன பிளாங்கா இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கக்கூடிய வேல்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வேல்யூ பிளாங்கா இருந்தா என்ன வரணும், பிளாங்கா இல்லனா என்ன வரணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். So here I will close this and I will enter the comma. Suppose பிளாங்கா இருந்தது அப்படின்னா values அந்த இடத்துல இல்ல அப்படின்னா என்ன ஷோ ஆகணும், no data available for the selection. No data available for selection. I will close the quotations, comma, and once again this double quotations. Else give me a blank அப்படின்னு சொல்லி இந்த double quotation மூலமா நம்ம indicate பண்றோம். ஓகேங்களா? So result ட்ரூவா இருந்தா இது வரணும், ரிசல்ட் ஃபால்ஸா இருந்ததுன்னா blank அப்படின்றது இல்ல அப்படின்னா என்ன டேட்டா அதுக்கு அவைலபிளா இருக்கோ it will show that அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? So I'll close the formula and click enter. So now let's see what this measure is going to give us. So இப்போ பாருங்க no data is available அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டுல வந்திருக்கு. இந்த கார்டை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லா நமக்கு விசிபிளா இல்லையா? So we will format this. I'll go to this format visuals. So I'll turn off this category label. Okay, I'll reduce the size. So I think this is good. Okay, I'll keep it as 25. Bold ஆக்கணும் அப்படின்னா you can make it bold. ஓகேங்களா?
Okay, it looks good. Under this general, I'll turn off the effect. So, already off la da irukku. It's okay, it's good. Okay, fine. Okay, same. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Same இதே இந்த கார்டை நம்ம outpatient-க்கு copy பண்ண போறோம். ஓகேங்களா? So, I'll do this. Control C. Then I'll paste it here. Control V. I'll drag and drop it here. So, இந்த இடத்துல different measures use பண்ண போறோம். For that, நம்ம புதுசா ஒரு measure தான் create பண்ணணும். I'll click on this new measure. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலால ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இந்த இடத்துல கொண்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெஷர் செலக்ட் பண்ணி அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க நம்ம கிரியேட் பண்ண மெஷருக்கு என்ன நேம் கொடுத்திருந்தோம் அப்படின்னா செலக்ட் திஸ் நோ செலக்ஷன் கொடுத்திருந்தோம் இல்லையா. ஸோ ஐல் காப்பி திஸ். ஸோ ஐல் காப்பி திஸ் என்டையர் ஃபார்முலா. கண்ட்ரோல் சி. இப்போ நம்ம புதுசா கிரியேட் பண்ணிருக்க மெஷர் ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் திஸ். கிளிக் அ நியூ மெஷர். ஸோ ஐல் பேஸ்ட் தட் சேம் ஹியர். ஸோ இந்த இடத்துல நம்ம இதோட நேம் எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னா நோ செலக்ஷன் ரைட் சைட் சார்ட் தான் நம்ம பண்ண போறோம் இல்லையா. ஸோ ஐ வில் கிவ் இட் அஸ் நோ செலக்ஷன் ரைட். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இந்த கிரைட்டீரியால என்ன சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் நாட் ஈக்குவல் டு அவுட் பேஷண்ட் பதிலாக இந்த இடத்துல ஈக்குவல் டு அவுட் பேஷண்டா இருக்கணும். அப்படிதானே நம்ம இங்க ஃபில்டர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல டே கேசஸும் இன் பேஷண்ட்னா நாட் ஈக்குவல் டு அவுட் பேஷண்ட். இந்த இடத்துல அவுட் பேஷண்ட்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு அவுட் பேஷண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் சிம்பிள் நாட் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பதிலா here I am going to give it as equal to outpatient. remaining எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. so I'll click enter now. so no selection right create ஆயிடுச்சு. here it is created. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கார்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. go to the visualization pane. இந்த இடத்துல instead of no selection I'll unselect that and I'll drag this no selection right. ஓகேங்களா. so இப்போ இந்த இடத்துல நல்ல கவனிங்க. ரெண்டு இடத்துலயுமே சார்ட் வந்து இதுக்கு மேல இருக்குது. ஓகேங்களா. so இதுக்கு பின்னாடி இருந்தது இந்த சார்ட்டுக்கு பிஹைண்ட்ல இது காமிச்சதுன்னு அப்படின்னா it will be very good. ஏன்னா டாப்ல இருக்கும்போது யூசர் they will feel something awkward. so இதை எப்படி பேக் சைடு கொண்டு போறது அப்படின்னா வியூ ரிப்பன் போய்க்கோங்க. செலக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எந்த கார்டு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இதுதான் நம்ம என்ன செலக்ட் பண்ணிருக்கோமோ அந்த கார்டு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ திஸ் இஸ் த கார்டு வி ஆர் டாக்கிங். ஃபர்ஸ்ட் கார்டு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த கார்டு உங்களுக்கு ஹைலைட் ஆகுது. when I select this எந்த கார்டு நம்ம செலக்ட் பண்ணிருக்கோமோ it will get highlighted. ஓகேங்களா. ஓகே இப்போ பாருங்க இந்த கார்டு ஹைலைட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கார்டு இருக்கு இல்லையா இந்த கார்டு வந்து இத டிராக் பண்ணி இப்ப sum of total by archive data case type அப்படின்றதா இந்த சார்ட். ஓகேங்களா. here it is the chart. so இந்த சார்ட்டுக்கு கீழே இத கொண்டு வர போறேன். அப்படி டிராக் பண்ணி just I will drag this and place this below. okay this is the card now. okay fine. இதே மாதிரி இந்த இதுக்கும் நம்ம பண்ண போறோம். see here it is the total chart is here. இந்த கார்டு எங்க இருக்கு அப்படின்னா see this is the card. okay so I am going to drag this card and keep below this not above below வைங்க. ஓகேங்களா. okay now it is done. I'll collapse this. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க ஸ்பெஷாலிட்டி நேம்க்கு கீழே பாருங்க we have the option to do multiple selections. ஓகேங்களா. பட் இந்த இடத்துல select all அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்ல. அது இருந்தாதான் நம்ம செலக்ட் பண்ணி இந்த கார்டு பேக்ல இருக்கா ஃப்ரண்ட்ல இருக்கான்றத நம்மளால செக் பண்ண முடியும். சோ இந்த இடத்துல எப்படி இப்ப செலக்ட் ஆல் ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுன்னு பாப்போம். அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. go to format visuals. under the slicer setting click the selections. so இந்த இடத்துல select all அப்படின்ற ஆப்ஷனை turn on பண்ணிக்கோங்க. so now you will get that options. okay I'll minimize this and I'll see here. நீ பாத்தீங்களா இப்போ நமக்கு select all அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. so now we will do the same for case type. select that filter. go to visualization. format your visuals. slicer settings போய்க்கோங்க. under the selection turn on the select all options. okay fine. so இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். so இங்க பாருங்க இப்போ நமக்கு இங்கேயும் select all options வந்துருச்சு. here also we have this select all options. okay so we will do this in detail page also. summary pageல நம்ம பார்த்தோம். detail pageலயுமே சேம் இதே இருக்குதா இதே மாதிரி எல்லா இந்த 5 ஃபில்டருக்குமே நமக்கு சாரி இந்த 4 ஃபில்டர்ஸ்க்குமே select all options கொண்டு வரணும். so let us check for this case type. so I'll select this filter and I'll go to format your visual. slicer settings selections கீழே select all turn பண்ணிக்கோங்க. okay speciality name turn on this select all.
ஏஜ் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் turn on select all. டைம் பேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, இங்கேயும் turn on. Now we will check it. பாருங்க select all options இருக்கு. Specialty nameலயும் select all is there. Age profile we have select all. Time band also we have select all options. Now everything we did. So we will go to the summary page. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா navigation button add பண்ண போறோம். How we can do this? It is a very easiest way. Insert ribbon போய்க்கோங்க. Here button அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. add button என்ன மாதிரி பட்டன் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? So I'll take this help. ஓகேங்களா? I'll use this. So here new button is created. I will drag and keep it here. Okay. So இந்த இடத்துல first I need to change the color of the button and we need to have some actions. Earlier-ஆவே நம்ம பார்த்தோம் வெறும் பட்டன் ஆட் பண்றதுனால that function will not work. அந்த பட்டனுக்கு நம்ம ஒரு action add பண்ணணும். ஓகேங்களா? So first நம்ம என்ன பண்ண போறோம், பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க, format போய்க்கோங்க, format போயிட்டு here it is given format options. So இந்த action அப்படின்றத ஆன் பண்ணீங்க அப்படின்னா here the action will get on. ஓகேங்களா? So எனக்கு இப்போ இந்த இடத்துல என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வேணும் அப்படின்றதையும் நான் தான் டிசைட் பண்ணணும். So I'll expand this. So இந்த இடத்துல டைப் வந்து பேக்னு இருக்கு. பை டிஃபால்ட்டாவே எப்பயுமே பேக் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் I will take up page navigations. Okay, fine. So இந்த பேஜ் நேவிகேஷன் டெஸ்டினேஷன் எங்க போகணும் அப்படின்னா என்னோட டேஷ்போர்ட் 2க்கு போகணும். So I'll select that. டேஷ்போர்ட் 2 அப்படின்றது it is nothing but a detailed page. Okay, it is good. So இப்போ இந்த பட்டனை வந்து I will change the color. I'll go to the general. So next நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த பட்டன் என்ன அப்படின்னா இதை நீங்க இப்படி மூவ் பண்ணும்போது மேல நமக்கு என்ன காமிக்குது, control plus click here to follow the link அப்படின்னு காமிக்குது. இப்படின்னா என்னன்னே நம்ம கிளைண்ட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக இந்த பட்டன் நீங்க வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ வாண்ட் டு ஷோ தெம், நீங்க வந்து இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கோ டு த நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ மேபி ஐ வில் ரைட் ஹியர் கிளிக் ஹியர் டு see the detail page அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா? So how can I do this? Select this under this tool tip அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்க உங்களோட டெக்ஸ்ட் நீங்க என்ன இண்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க டைப் பண்ணிக்கோங்க. Click here to go to detailed page. Okay, now everything fine. So இப்போ நீங்க உங்களோட மவுஸை மூவ் பண்ணீங்க அப்படின்னா see what is here, what is showing, click here to go to the detailed page. Whenever they click this they will take to the second page. ஓகேங்களா? Now we have to do the same on the second page also. I'll go to the second page. So இப்போ first pageல ஒரு navigate பட்டன் இருந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு navigate பட்டன் இருந்ததுன்னா இதுவும் நமக்கு it is easy for the client to understand. So என்ன பண்ண போறோம் அப்படின்னா second page போய்க்கோங்க, insert click பண்ணிட்டு பட்டன் எடுத்துக்கோங்க. So இந்த இடத்துல நான் back அப்படின்ற சிம்பிள் நான் எடுக்க போறேன். Okay, so here the button is created. I will move and keep this here. So இந்த இடத்துல action on பண்ணிக்கோங்க. Under the action page navigation select பண்ணிக்கோங்க. எந்த page navigations வேணும் அப்படின்னா destination place I will select it to the dashboard. Okay, so tool tip on பண்ணிட்டு click here to go to the first page. Click here to go main page. So everything is fine. When you hover over the mouse இங்க பாருங்க click here to go to the main page. So இந்த மாதிரி navigation button also we did it. So when you click this it will take you to the first page. So when I click now we are in the first page. இப்போ இந்த இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா it will take us to the second page. It's working fine. So it will enhance your dashboard interactivity lot. ஓகேங்களா? So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா so இங்க இதுக்கு கீழ இருக்க இந்த ரெண்டு சார்ட்மே monthly trend chart. ஓகேங்களா? Here I didn't add the title, you can add it. So இப்போ இந்த ரெண்டு சார்ட்டையும் நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா when you move your mouse see here. So நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா see here உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து this is the tool tips என்ன காமிக்குது, day case எவ்வளோ, inpatient எவ்வளோ. So நீங்க மூவ் பண்ணும்போது இந்த tool tip உங்களுக்கு ஷோ ஆகுது. Here also it will show the tool tip. ஓகேங்களா? பட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் எனக்கு வந்து ஃபுல் டீடைல்மே வேணும். ஓகே, ஒரு பாப்அப் விண்டோல வந்து இட் வில் ஷோ த ஸ்பிளிட் ஆஃப் ஆல் த ஸ்பெஷாலிட்டி, என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ எல்லா ஸ்பெஷாலிட்டியோட ஸ்பிளிட் அப் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு காமிக்கணும். அந்த மாதிரி எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் நம்ம இனிஷியலா நம்மளோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 3 ஃபைல் யூஸ் பண்ணோம், இன்பேஷண்ட், அவுட் பேஷண்ட், தென் மேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மேப்பிங்ல வந்து நான் ஆல்ரெடி கேட்டகரி வைஸ் எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணியிருந்தேன். அந்த கேட்டகரியை தான் இப்போ இந்த இடத்துல நம்ம காமிக்க போறோம். ஓகேங்களா? அந்த கேட்டகரியை நம்ம இங்க ஒரு பாப்அப் மெனு மாதிரி ஆட் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்? For this we are going to add one more page. I'll go to the one more page and I'll name it as
drill down அப்படின்னு கூட நம்ம நேம் பண்ணிக்கலாம். drill down. Okay, fine. So இந்த இடத்துல நான் பேசிக்கான சார்ட் கிரியேட் பண்ண போறேன். So what I'm going to do is, see here we have this mapping specialty அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, இதுல இருந்து specialty group drag பண்ணி valuesல add பண்ண போறேன். Fine, I'll increase it and bring it in the center. So already நம்ம இந்த மூணு டேபிளுக்கு in betweenல நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணிருக்கோம். We did a relationship, so whatever we can drag and keep it directly. So இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கு எவ்வளவு டோட்டல் வேணும் அப்படின்றதையும் நான் பார்க்கணும். So I'll drag this total and keep it in the column. So இப்போ இந்த ஒரு டோட்டல், இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டிக்குமே எவ்வளவு sum of total create ஆயிருக்கு அப்படின்றதோட டீடைல்ஸும் நமக்கு இந்த இடத்துல இருக்கு. So now I will change this chart type. So I'll select the chart and I'll click this one. So I think this bar chart will be more better. Okay, it looks good. So நான் இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ஒரு கார்ட்ல ஷோ பண்ண போறேன். ஓகேங்களா, டோட்டலா எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கார்டாவும் ஷோ பண்ணணும்னு நினைக்கிறேன். So I'll select outside the chart and I'll click the icon for the chart. So this is the icon for the chart. I'll select this. So இந்த chartல எனக்கு என்ன வேணும், I want the total wait list. ஓகேங்களா, so I will drag this total and I'll add it to the data. It's good. I'll minimize the card and I will drag and keep it here. I'll adjust the size. So this looks better. Good. ஓகேங்களா, so இப்போ இந்த கார்டும் சரி, this chart ரெண்டுமே சென்டர்ல ப்ராப்பரா அலைன் ஆயிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபார்மேட் யுவர் ரிப்போர்ட் பேஜ் அப்படின்றது போ. ஸோ இந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டூல் டிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அலவ் யூசர்ஸ் டூல் டிப் அப்படின்றத ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்படின்னா தான் இதை வந்து டூல் டிப்பா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ எங்க இருந்து இதை டூல் டிப்பா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சம்மரி பேஜ்ல இருக்கக்கூடிய இந்த சார்ட்டுக்கு அதை டூல் டிப்பா யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் கிளிக் திஸ் சார்ட். ஓகே, ஃபார்மேட் விஷுவல் போய்க்கோங்க. the chart, format your visuals, general select பண்ணிக்கோங்க. under this நீங்க பாத்தீங்களா tool tip options க்கு கீழ type வந்து it is a report page. இத நான் வந்து report page அப்படின்றத சேஞ்ச் பண்ணிட்டு, ஓகே, report page இருக்கு இல்லையா, அந்த page அப்படின்றது கீழ drill down, ஆட்டோன்றதுக்கு வந்து நான் drill down அப்படின்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்றதுனால this will be your tool tip. இந்த drill down தான் உங்களோட tool tip-ஆ இருக்கும். ஓகேங்களா, let's see the changes what we did. So now when you hover over the mouse, see here it is showing that. ஓகேங்களா, ஒரு pop-up window-வா நம்ம அங்க என்ன create பண்ணமோ it is showing here. Whenever you move based on the selections, this is getting filter out. இந்த பாயிண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி இது filter ஆகி உங்களுக்கு show ஆகும். This is what I need. ஓகேங்களா, so இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது this chart doesn't looks good. இது entire chartமே பார்க்கிறதுக்கு நிறைய empty space blank-ஆ இருக்கு. ஸோ இந்த சார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபார்மேட் பண்றது அப்படின்னா, go to the third page, that is our drill down. I'll move this here and I'll move this also here. I'll go here, format your report page போய்க்கோங்க. canvas setting எடுத்துக்கோங்க. under this canvas setting type வந்து customsனு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் இதுல இருக்க ஹைட்டை நான் விட்டுறேன். okay, now we will go there and check it கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. so here this is showing properly. ஓகேங்களா, ரைட் சைடுல இருக்கக்கூடிய empty ஸ்பேஸ நம்ம ரிமூவ் பண்ணனும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் இப்போ இந்த இதுல வந்து நமக்கு டைட்டிலையும் பேக்ரவுண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணனும். we will do that. go to the third page. சோ இப்போ இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பவர் பாயிண்ட்ல பண்ணோம் இல்லையா, சேம் அதே இதுதான் நம்ம இங்க ஃபார்மேட் பண்ண போறோம். அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பவர் பாயிண்ட்ல பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணோம் இயர்லியரா, சேம் அதே தான் நம்ம பண்ண போறோம். I'll do that. First I'll take a screenshot of this page. I'll go to the PowerPoint. I'll create a new file. I'll make this as blank one. I'll delete the first one. So this is our PowerPoint. We will insert it. I'll click on this insert picture போய்க்கோங்க from this device. So this is the screenshot which I have taken. I'll insert it. So I'll adjust the size. Already நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இதுல alignment வந்து ரொம்ப ரொம்ப important. So I'll align it properly. Fine. Now go to the insert shape எடுத்துக்கோங்க. So this is all what we did earlier. ஓகேங்களா, adjust the corners. Okay, background select பண்ணிட்டு snippet delete பண்ணிக்கோங்க. Now go to the design, format background select பண்ணிக்கோங்க. Same color. This is the color we use. Okay, same colors நம்ம choose பண்ணிப்போம். Next என்ன பண்ணனும், இத வந்து ஒரு இந்த இதவே வந்து கம்ப்ளீட்டா நம்ம எப்படி சேவ் பண்ண போறோம் அப்படினா, we are going to save this in PNG format. Okay, PNG formatல சேவ் பண்ணிக்கோங்க. I'll save this. Yeah, apply to all this. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we will go to our PowerPoint. Now we are in our Power BI. So now I'll go there, canvas background select பண்ணிக்கோங்க, browse. So here it is saved. Okay, I'll click open. So இந்த இடத்துல transparency 0 ஆக்கிக்கோங்க. Okay,
Okay, everything looks perfect. Now we need to adjust this size. Okay, so how we can do this? First I need to do this. I'll select the chart, go to the format visuals. So everything looks perfect. Now go here. Okay, canvas settings. இப்போ இந்த empty blank space எல்லாம் எடுக்கணும் இல்லையா? So I'll go to the format your report page. Canvas settings கீழே போய்க்கோங்க. Under the type அப்படின்றதுக்கு கீழே 16:9 இருக்கு அப்படின்றது வந்து நான் letter அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். So I think it will be good. Okay, see PowerPointல வந்து எனக்கு இந்த so now I want to change the background, right? So I'll go here, canvas background, image is uploaded, image normal அப்படின்ற இடத்துல fit அப்படின்னு வைங்க. Okay, transparency also I'll bring it to 0. Okay, now let's check how it is showing. So this box is not fit. அப்ப அந்த box நம்ம வந்து remove பண்ணா I'll go to the PowerPoint, I'll delete this box. This is good. Once again I'll save this. So I'll save this as a PNG format. I'll save in a desktop. It is easy. Okay, fine. All slides. Now once again I'll go to the Power BI. I'll go to the third page. So ஒண்ணுனா நீங்க செஞ்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து understand ஆகும். Now I'll select this and I'll go to format your page. Canvas background எடுத்து deselect பண்ணிக்கோங்க. Once again browse it. I have saved this in my desktop. Desktopல presentation 1. Okay, this is the slide. I'll open it. So it looks good. Okay, everything looks good. Okay, fine. So now I'll go here. When I move, இப்ப பாருங்க it looks better. ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன மூவ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல நமக்கு சேஞ்சஸ் இருக்கு. இப்போ இதோட பேக்ரவுண்ட் நம்மளோட ப்ராஜெக்ட்டோட பேக்ரவுண்ட் இட் லுக் சம்திங் சிமிலர். ஓகே, earlier-ஆ பார்க்கிறதுக்கு இந்த drill down option is perfect. So I'll go with this. I'll do the same for this right side chart also. So I'll select the chart, format your visuals, go to general, under the tool tips, report page. Okay, page அப்படின்றத drill down-ஆ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. Now you can see it is showing me properly. Okay, looks everything is perfect now. So you can do some formatting if it is required. வேற ஏதாவது உங்களுக்கு background add பண்ணனும் அப்படினாலுமே that can also you can do it from here. So now everything looks perfect. எல்லாமே நம்ம perfect-ஆ complete பண்ணிட்டோம். The background is also matching with this page. ஓகேங்களா, நம்பர்ஸ்மே ப்ராப்பரா ஃபில்டர் ஆகுது. நான் எங்கெங்க மூவ் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு நம்பர்ஸ்மே ப்ராப்பரா ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா, see here it is getting filtered. 72 71 சேஞ்ச் ஆகுது இல்லையா? நான் எங்கெங்க மூவ் பண்றேனோ அதுக்கு ஏத்த மாதிரி drill down ஆகுது. Okay, so now we have completely designed our dashboard. So next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, now it's a time to study your data and you can use your data for the insight. Maximum இந்த dashboardல இருந்து என்ன insight உங்களுக்கு வேணுமோ you can do it. Next we are going to share the data to our stakeholder. அதுதான் நம்ம லாஸ்டா பண்ண வேண்டியது. நம்மளோட complete processமே முடிச்சாச்சு. So that's all. நம்ம project நம்ம end to end project complete பண்ணிட்டோம். I hope this video is helpful for everyone. Next நம்ம வந்து home button போயிட்டு here we have the option called as publish. So நீங்க வந்து இப்ப free Power BI desktop ஓட free version யூஸ் பண்றதுனால உங்களால இத publish பண்ண முடியாது. Suppose if you are working in organizations, உங்களுக்கு அங்க வந்து Power BI Pro இல்லனா Power BI service யூஸ் பண்றதுக்குரிய ஆப்ஷன் இருக்கும். Then you will have your working mail ID. அந்த working mail ID யூஸ் பண்ணி உங்க organization மூலமா நீங்க sign in பண்ணி publish பண்ணிக்கலாம். So இந்த Power BI service Pro இது எல்லாமே நம்மளோட மாஸ்டர் கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். For this purpose நம்மளோட free classல வந்து we can't able to sign in here because personal ID வச்சு நம்மளால sign in பண்ண முடியாது. So I'll stop it here. Suppose if you have a working ID, நீங்க ஒரு working ID ஏதாவது ஒன்னு வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க sign in பண்ணி நீங்க create பண்ண ப்ராஜெக்ட்ட publish பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So that's all for today's class. I hope this video is helpful for everyone. நீங்க ஒரு data analyst ஒரு data scientist ஆகணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை subscribe பண்ணிக்கோங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you for watching our video. Do support our channel. Thank you.